Hi everyone, welcome to Study Icon. இந்த யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் யூனிட்டில் வந்து ரெக்கவரி மோட்ஸ் லீகல் டூல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, நோட்டீஸஸை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த நோட்டீஸஸ்னால் ரெண்டு விஷயம் வந்துட்டு வரும். ஓகே, தட் இஸ் த அவுட்புட். என்ன அப்படின்னா லிட்டிகேஷன் அப்படின்னா என்னென்னா சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், கோர்ட்டு ப்ராப்ளமு, இல்லை வந்துட்டு ரெக்கவரி ப்ராசஸில் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கும், அது காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ ப்ரீ லிட்டிகேஷன். இன்னொன்று வந்து என்னென்னா ப்ரீ லிட்டிகேஷன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் எவர் வி ஆர் டூயிங் இஸ் ப்ரீ லிட்டிகேஷன். இதில் வந்து ஒரு ரெண்டு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ரெக்கவரிக்காக. ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்சிலேஷன் ஆர் மீடியேஷன். ஸோ கான்சிலேஷன் ஆர் மீடியேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கேஸ் வந்து டிஃபால்ட் ஆகிடுச்சு. ஓகே, எடுத்தோடனே நம்ம ஜுடிஷியல் அத்தாரிட்டிக்கு போகிறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் தான் இந்த கான்சிலேஷன் ஆர் மீடியேஷன் அப்ரோச். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் என்பிஏ கேசஸில் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்சிலேட்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம். இவர் யார் அப்படின்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி. அப்புறம் அவங்கள வந்து கிட்டத்தட்ட பஞ்சாயத்தை கூப்பிட்ற மாதிரி தான். ஸோ அந்த மீடியேஷன் வந்துட்டு ஒரு டேட் சொல்லுவார், அந்த டைம் வாங்க நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்க வந்து அந்த மீட்டிங் வந்து சால்வ் பண்ணுவீங்க, அந்த இடத்துல என்ன டிஸ்பியூட் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ மீடியேட்டர்னு ஒருத்தர் இருப்பார். மீடியேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு மிடில் மேனாக இருப்பார். ஓகே, பேங்க்குக்கும் கஸ்டமருக்கும் அவர் தான் மிடில் மேன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவார். ஸோ டிஸ்கஷனுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு எம்ஓயு நம்ம வந்து சைன் பண்ணுவோம். ஸோ அந்த எம்ஓயு தான் வந்து என்னது, கான்சிலேஷன் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த எம்ஓயு சைன் பண்ணிங்கன்னா அதன்படி நடந்துக்கணுன்ற மாதிரி. ஓகே, உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ இது எப்படி வந்துட்டு நீங்கள் கம்யூனிகேஷன் மோட் வந்து பை போஸ்ட் ஆர் ஹேண்ட் டெலிவரி, அதாவது நோட்டீஸ் வந்து நீங்கள் போஸ்ட்டாகவும் அனுப்பலாம், இல்லை கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி we can save the cost. இது ஆக்சுவலி ப்ரீ லிட்டிகேஷன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, டு சேவ் த காஸ்ட். இதுதான் மெயின் மோட்டோ. சரியா? இந்த மோட்டோ இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே தேவையில்லை. நம்ம எடுத்தோடனே வந்து டேரெக்டாக ஜுடிஷியல் போயிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அட்வொகேட் ஃபீஸு, அதுக்கப்புறம் லீகல் நோட்டீஸ் சார்ஜஸ், அது எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களேன், எது அவுட் சைட் த கோர்ட்டே வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும். ஓகே, சரி இவங்க கட்டலைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காகவே நீங்கள் கிளைமுக்காக லிட்டிகேஷன்ஸ் மோட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். லிட்டிகேஷன் மோட்னா சூட் ஃபைல் பண்ண வேண்டியதான். ஓகே, அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது லோக் அதாலத். ஓகே, லோக் அதாலத்தும் வந்துட்டு ஒரு ப்ரீ லிட்டிகேஷன் மெத்தடாலஜி தான். இது வந்து அவுட் சைடு கோர்ட்டில், பீப்புள்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவுட் சைட் கோர்ட்டில் செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ லோக் அதாலத் அப்படிங்கிறது என்னென்னா மக்கள் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கேசஸ் வந்து ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரல அந்த கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் கொண்ட பேனல் இருப்பாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஒவ்வொரு ஒன்று பார்த்துருவோம் ப்ராசஸை. ஃபஸ்ட்டு வந்து என்பிஏ கேசஸ் லிஸ்ட்டை நம்ம பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இல்லைனா ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு லோக் அதாலத்துக்காக டேட் கேட்போம். மேக்ஸிமம் அட் டைமில் வந்து 50லேருந்து 100 கேஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஜென்ரலி 1000 கேசஸ் கூட பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எத்தனை பேர் வராங்களோ அதுதான். மேக்ஸிமம் 150 to 100 ஆவரேஜாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க, அப்போ தான் லோக் அதாலத் வைக்க முடியும். அதே மாதிரி நோட்டீஸஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். நோட்டீஸஸ் மினிமம் 15 நாளைக்கு முன்னாடியே தான் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ தட் கஸ்டமரும் அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டு வராங்களா இல்லையன்றது தெரியும். ஓகே, கான்சிலேட்டர் இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜு தான். ஓகே, அவர் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர்டாக இருப்பாங்க, சர்வீசஸ்லேருந்து ரிட்டையர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து பீப்புள்ஸ் கோர்ட் ஜட்ஜாக விடுவாங்க. ஸோ அதாலத் தேதியப்போ, அந்த நீதிமன்றம், அந்த மக்கள் நீதிமன்றம் தேதியப்போ வந்துட்டு இவங்க 2 பார்ட்டியும் அப்பியர் ஆகி அவங்க டிஸ்கஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து ஃபைனல். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த காம்ப்ரமைசஸ் கன்க்ளூஷன்ஸ் வந்துட்டு எல்லா நெகோசியேஷனுக்கு அப்புறமேட்டு தான் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அவார்டு. ஓகே, ஸோ திஸ் அவார்ட் இஸ் ஈக்குவல் டு கோர்ட் ஆர்டர். இதுதான் முக்கியமான விஷயம். பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரிங்களா? இப்போது ஈவன் கஸ்டமர் கேன் அப்ரோச் லோக் அதாலத் டைரக்ட்லி டு செட்டில் ஹிஸ் லோன்
or resolve the dispute with following same process as mentioned above. கஸ்டமர் டைரெக்டாக போய்ட்டு லோக் அதாலத்தில் பேச முடியும். இப்போ நம்ம பேங்க் வந்து அவனை கூப்பிட்ற மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு கூப்பிடலாம் நம்மளை லோக் அதாலத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவுட்கம் ஒன்று செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும், இல்லை கஸ்டமர் வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ண மாட்டார், இல்லையா கஸ்டமர் ஆர் பேங்கர் மே நாட் அப்பியர், லோக் அதாலத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ வரலைன்னா என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இது ப்ரீ லிட்டிகேஷன் ப்ராசஸ் இல்லையா. ஸோ அதனால் வரல அப்படின்னா அவங்களுக்கு உடனே சூட் ஃபைல் தான். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் லோக் அதாலத்துக்கு கூப்பிட்டு பாருங்கள். அப்படி வராத பட்சத்துக்கு டக்குன்னு சூட் ஃபைல் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. கோர்ட்டில் வந்துட்டு வாய்தா இல்லைனா வக்காலத்து அது வேறு மாதிரி போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ரீ லிட்டிகேஷன் டெக்னிக்ஸு. ஓகே, அடுத்து வந்து லிட்டிகேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது கொஞ்சம். ஸோ அதில் தான் வந்து நம்ம சர்ஃபசி, டிஆர்டி இதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக் கேசஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அது எல்லாமே சர்ஃபசி, டிஆர்டியாக இருக்கட்டும், சூட் ஃபைலாக இருக்கட்டும், சிவில் சூட்டு, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்ட் பியில் பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் இது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் கைண்ட்லி ட்ரை டு டவுன்லோட் அவர் ஆண்ட்ராய்டு ஆப் விச் இஸ் கால்டு ஸ்டடி ஐகான் JABCAB. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு நம்ம யூடியூப் லோகோ இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப் வரும், அதை டவுன்லோட் பண்ணிங்க. அதில் கோர்சஸ் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. ஸோ தட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு கிளியர் JAB இஃப் யூ ரெக்வயர்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஒன் மோர் திங், இந்த யூடியூப் சேனலே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஹெல்ப் அஸ் டு க்ரோ. தேங்க்யூ.